மகனே 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 காட்டுக்கு போன கண்மணி அந்தியாயோ வீட்டுக்கு வரவும் காணே கும்பியையோ மகனே 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 பாட்டுது துன்பம் பற்றி இன்பயிரெல்லாம் எரியுதையோ ஓட்டமாய் சீக்கிரமாய் என்னுயிரே ஓடிவாடா 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 நான் பெற்ற என் மகனே ஓடிவாடா மகனே மகனே
விஷயத்திற்கு நாம் சேகரித்து வரவேண்டும். தாங்கள் சித்தம் என் பாக்கியம். இதோ சென்று நின்று சீதரம் சென்றேன். நின்னடி, நீ எங்க செல்லுகிறாய்? காட்டுக்கு சென்று விட்டால் வீட்டுள்ள வேலையெடுத்து ஆசைத்தார். ஆகையினால் உன் மகனை போக சொல்லடி என்று சொன்னார். சுவாமி, என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? நான் நடந்த பொழுது பெற்றெடுத்த என் செல்வ மகனை காட்டிக் அனுப்புவதாய் எவ்வளவோ மன்றாடினேன். முடிந்தால் அனுப்புவை, இல்லை என்றால் முடியாது என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு எட்டு செல்லடி என்றார். சுவாமி, உன்னத கவி சிங்கம் உலகத்தில் விளையாடும், உன்னத கவி சிங்கம் களத்தில் விழலாகுமா, மகனே கந்தனம் ஆகுமா, காலத்தில் அறியாத காவியம் பெற வந்தேன் மாபெரும் கலைவள்ளலே, தாயொரு மொழி சொல்லுவே. பல்லக்கு பரிவாரம் படையுடல் முடிவுங்கள் சொல்லுக்கு விளையாடுமே, மகனே தோளுக்குள் போய் ஆடுமே. ஐயோ, பல்லக்கு பரிவாரம் படையுடல் முடிவுங்கள் சொல்லுக்கு விளையாடுமே, மகனே தோளுக்குள் போய் ஆடுமே. யாருக்கு வாழ் உண்டு அதற்கொரு நாள் உண்டு, யாருக்கு வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு. யாருக்கு வாழ் உண்டு அதற்கொரு நாள் உண்டு, அதுவரைக்கொரு பாயடா, மகனே என் அருகில் இருப்பாயடா. காலத்தில் அறியாத காவியம் பெற வந்தேன் மாபெரும் கலைவள்ளலே, உனக்கு தானொரு மொழி சொல்லு. கண்ணே, இப்படியெல்லாம் கடமை விலக்கை கட்டி உன்னை காட்டிற்கு அனுப்பும் போது என் உயிரில் பாதி அனுப்பினேன். உன்னோடு அனுப்பிய ஒரு பாதி போக மறு பாதி உயிரோடு வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறேன். கண்ணே, அம்மா, தங்கள் மகன் தானே இதை வந்து விட்டேன் என்று உன்னோட தேனோடு கலந்த தெல்லம் சொல்ல இந்த பாவியின் காதுகள் கேட்டு விட்டால் போதுமாடா என் செல்வமே. எங்கேடா என் கண்ணே, எங்கேடா நான் பெற்ற மகனே? கண்மணியே உனது அன்னையின் பெண் மனது, கண்மணியே உனது அன்னையின் பெண் மனது, காண்பதற்கு துடியா துடிக்குதடா மகனே, காண்பதற்கு துடியா துடிக்குதடா. கண்மணியே உனது அன்னையின் பெண் மனது, காண்பதற்கே துடியாய் துடிக்கிறடா மகனே, காண்பதற்கே துடியாய் துடிக்கிறடா. காணவில்லை அதனால் என்று இமை இரண்டும், காணவில்லை அதனால் ஏனென்று இமை இரண்டும், காணவில்லை அதனால் என்று இமை இரண்டும், காணலை நோக்கி கண்ணீர் வடிகுதடா, காணலை நோக்கி கண்ணீர் வடிகுதடா மகனே, காணலை நோக்கி கண்ணீர் வடிகுதடா. கண்மணியே உனது அன்று கடலமுதே ஆரமுதே செல்வமே, மகனே 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 அன்பு கடலமுதே ஆரமுதே ஆரமுதே செல்வமே, அப்பா என் மகனே ஓடி வா, அழகில் சிலை போலி ஆடி வா, ஆரா துயர் சூழ தேரா வேதனை, ஆரா துயர் சூழ தேரா வேதனையா, ஆரா துயர் சூழ தேரா வேதனையால் அம்மா வாழிலே ஓடியா மகனே,
பூத்தார் போல் ஒரே ஒரு மகன், அன்பு மகன், ஆசை மகன், பாச மகன். அம்மா எனக்கு வயிறு பசிக்கிறது தாயே என்று அவசரம் கேட்டதா என் செல்வ மகன்? ஆட்டலோட மடக்கத்துடன் கேட்டானே, கண்ணி தேவதாசா, நீ காடகத்திற்கு சென்றது கூட இந்த பாவிக்கு வருத்தமில்லை அப்பா, வருத்தமில்லை. பாலும் தேனும் பரிகளும் தான் விட்ட மகன் இன்று பசியோடு சென்றானே என்ற ஒரே ஒரு கவலை உன் தாய்க்கு. இறைவா, பசியோடு சென்ற என் பாலகன், என் பச்சிலம் குழந்தை அந்த காடகத்தில் எப்படி திருக்கின்றானோ, நான் என்ன செய்வேன்? எத்திலிருந்து போன மகள் எத்தனை தூரம் சென்றானோ, தயாபரி தரன்வாள் உயிருக்கெல்லாம் தராகின்றான் கருணாகரி, கடை கண்ணழகி, காந்தஸ்வரூபிணி. அம்மா, யாருக்கு என்ன திங்கு செய்து இந்த பாவி? எனக்கு அவன் தான் துணை, அவனுக்கு நான் தான் துணை. எங்கள் இருவருக்கும் இந்த உலகத்தில் உன்னை விட்டால் வேறு கதை இல்லையே தாயே. உன்னை இருகரங்குப்பி வேண்டுகின்றேன். நான் விட்ட மகனுக்கு ஒரு தீங்கு நேரக்கூடாது அம்மா, ஒரு தீங்கு நேரக்கூடாது தாயே. கற்பகமே உனையன்றி துணையாரம்மா, அதோ அந்த வருவாள் சத்தம் கேட்கிறது. அவருடனமா என் செல்வ மகனை ஏற்பி வைத்தேன். என் மகன் வருவான், என் மகன் வந்து கொண்டே இருப்பான், அழைத்து வருகின்றேன். ஆனால் அந்த சிகாமணிகள் வந்தால் நான் பெற்ற மகனை பார்த்துக் கொள்வேன். என்னையும் என் மைந்தனை விட்டு பிரிந்து சென்ற எனது கணவர் எங்கே இருக்கின்றாரோ, எப்படி இருக்கின்றாரோ இந்த பாவிக்கு தெரியவில்லையே. ஆண்டவனே, அவர் எங்கிருந்தாலும் நலமோடு இருக்க வேண்டும் அம்மா, நலமோடு இருக்க வேண்டும்.
நெஞ்சம் மறப்பதில் அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, கண்களும் மூடவில்லை. ஹலோ, தூவலை சேர்ந்த எங்கள் அக்கா பேர் சொல்ல கூட நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன், பேர் சொல்ல மாட்டேன். புளியங்குளம் அவர் வாத்தியார் எனக்கு அப்போல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. ஏஎம் அவர் மருதுவாண்டி அவர் தான் எனக்கு தெரியும். கட்டமடம் தான் நான் வந்தது. ஹரிச்சந்திராலாம் எனக்கு எதுன்னே தெரியாது. அப்போ ஒரு வட்டம் புளியங்குளம் போயிருக்கீங்களே, ராசுன்றவர் தான் என்னை கூட்டி போய் புளியங்குளத்துக்கு அங்கே நாடகம் அங்கே சொல்லிக் கொடுத்தாரு. அப்போ தான் எனக்கு வாத்தியார் இதான வாத்தியார் வீடு, இது அக்கா வீடு அப்படின்ட்டு அன்றைக்கி தெரியப்படுத்தினவர். அதே மாதிரி எங்கள் அக்கா தாமரச்செல்வி அக்கா அவர்களுக்கு பாட்டில் எங்கள் அக்கா தான், மற்ற யாரும் நான் ஏற்றுக்க முடியாது. அது சரண், எல்லாருமே சரண் தான். அன்பு அண்ணன் சிவஞானம் புஷ்பநாதன் குடும்பத்தின் சார்பாக கொண்டாடி அளிக்கப்படுகிறார்கள். மற்றும் முக்குளத்தைச் சேர்ந்த சிவனாண்டி அவர்கள் 100 ரூபாய் அம்மா அவர்களுக்கு அன்பளித்துள்ளார்கள். எஸ் நாங்கூரை சேர்ந்த ஓ வரதராஜன் எனது அருமை மாமா அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இந்த சக்தி ஹரிச்சந்திரா நாடகம் வெகு சிறப்பாக நடப்பதற்கு எனது அக்கா புளியங்குளத்தைச் சேர்ந்த தாமரச்செல்வி அவர்களுக்கு, எனது முதுகுந்திரல் கிராமத்தைச் சேர்ந்த திருச்செங்கு மகேஸ்வரி அவர்களின் சார்பாகவும்,
எனது அருமை மச்சான்கள் ஓவி சிவஞானம் அவர்கள் சார்பாகவும் புஷ்பநாதன் அவர்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடைய அக்கா தாமரை செல்வி அவர்களுக்கு எனது குடும்பத்தை சார்பாக நான் அனுபவிக்கிறேன். எனக்கு பொன்னாடி போயிட்டு கௌரவப்படுத்திய எனது சகோதரர்கள் குடும்பத்தில் தவிர நமது கிராமத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் எனக்கு அன்பளிப்பளி வைத்து கௌரவப்படுத்திய அத்தனை பெரியோர்களுக்கும் நீங்கள் கடைசி வரை இருந்து நல்லாசி வழங்க வேண்டும் என்று உங்கள் பொற்பாதம் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அவன் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான்.
அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அவன் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவே, அவன் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவே. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். கண்ணில் வைத்து காத்திருந்தோ காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்களுள்ள நாடு. இதில் சொந்தமின்றி பந்தமின்றி வந்த வழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு. ராமநாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டீனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டீனே. ராமநாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டீனே, நல்ல பாரதத்தில் 4 தம்பிகளை நானும் கண்டீனே. அது பாசமன்றோ இதுவே சமன்றோ, அது பாசமன்றோ இதுவே சமன்றோ. இங்கு நான் காணும் தேசங்கள் கொஞ்சம் அல்லவே, இங்கு நான் காணும் தேசங்கள் கொஞ்சம் அல்லவே. நான் இது போன்ற தேசத்தில் வந்ததில்லையே. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அவன் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவே. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். தங்கை எனும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தின் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து சென்று கோலம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி. கள்ளி நீர் பெருக சீரணிந்த துயர் கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துயர் தம்பில் எட்டு மன நெஞ்சில் எழுகிறது. கள்ளி நீர் பெருக சீரணிந்த துயர் கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துயர் தம்பில் எட்டு மன நெஞ்சில் எழுகிறது. அது நான்
அகத்தில் எல்லோரும் நன்னா இருக்கா? நல்லா இருக்காங்க. குழந்தை பிரிந்து இருக்கா? வீட்டுல தான் சதா நேரம் நீ கேட்டுருப்பாளே. ஆமா புடிங்கி தின்னுட்டீங்களாம்ல. நேக்கு தெரியும். எதாவது சொல்லி நீ காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி, அகத்தில் எல்லோரும் நன்னா இருக்காங்க. என் குழந்தை என் பேத்தி மாதம் நன்னா இருக்கணும். நல்லா இருக்காங்க. அந்த ஆண்டவனை வேண்டுன்னு இருக்கேன். அவளை பத்தி நான் பார்த்தேன். அதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாது. இன்னும் வளர்ந்து கொண்டே போகணும். சரி. சத்தியமா குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வீட்டில் தூங்கி தான் கிடைக்கும். அப்படியா? அவன் தூங்கையில தானடா போட்டு கொள்றேன். அதுல தானே கோபம் வருது. கண்ணாடி ஒண்ணுதான் உடைக்கல. சரி, சாமி தோப்பனார் எப்படி நின்று இருக்கா? நல்லா இருக்காரு. என் மேல பாசமா இருந்து இருப்பாளே. சதா நேரம் நீ நினைச்சுட்டே இருப்பா. அவ எனது சிநேகிதர். அம்மா அதனால எப்பவுமே நான் கேட்டுட்டே இருப்பா. அகத்தில் எல்லோரும் நன்னா இருக்காங்களா? நல்லா இருக்கு. குழந்தை எப்படி இருக்கா? நன்னா படிக்க வைக்கணும். மாப்பிள்ள நன்னா இருக்கீங்களா? உன் தங்கை எப்படி இருக்கா? சதா நேரம் நீ கேட்டு இருப்பாளே. காரணம் என்ன தெரியுமா? என்ன? நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்ல படிச்சவா. என்ன கிளாஸ்? பள்ளிக்கூடத்துல படிச்சவா. அதெல்லாம் மறந்து உங்களுக்கு எடுத்தவனே நான் தானே. அதெல்லாம் ஏன் கேட்கிற? அதெல்லாம் விட்டாச்சு. சரி. அது ஒரு இருக்கட்டும். லோகம் கட்டி லோகமா கட்டி லோகத்தில இருக்கவா கட்டுட்டா. காரணம் என்ன தெரியுமோ? என்ன? சேசு வந்துட்டா, வெகுடு வந்துட்டா, அனந்து வந்துட்டா, திட்டு வந்துட்டா, மாதவி வந்துட்டா, சந்திரன் வந்துட்டா, சூரியன் வந்துட்டா, எல்லோரும் வந்துட்டா. இந்த கட்டையில போக கருப்பாய்மையன் மாமிசம் சாப்பிடவே மட்டப்பத்தி உள்ளவன் சதா நேரம் கத்தியை திட்டாதாடா. உனக்கு புத்தியை திட்டுன்னு சொன்னா மணி சதா நேரம் கத்தியை திட்டுட்டே இருக்க. நீங்க கத்தியை பிடிச்சி புத்தகம் கொடுக்க வேண்டியதானே? ஒருவேளை கசாப்பு கடை வச்சிருப்பானோ? இல்ல இல்ல, இந்த கடை வச்சிருக்காம இருக்கு. சரி. அவன் நல்லவன்யா, பண்புள்ளவன், பாசம் உள்ளவன். அவனை நான் கூப்பிடுறேன் பாருங்க. நீங்க அவனவே கூப்பிடுறீங்களா? ஆமா. நீங்க ஒரு மாதிரி இருக்க. யாரு? நீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் அப்படி பேசல, நீங்க தானே கூப்பிடுறீங்க சாமி. கூப்பிட்டு இப்படி ஒரு மாதிரி வளைஞ்சு நிக்க. ஏடா பாய மகனே, பாத்தீங்களா? யார கேட்கிறேன்? கோரஸ் அடிக்கிறாங்க யாரு 3 பேர் உள்ள வந்துக்கிட்டு. இதுக்குத்தான் லோகம் கட்டி எடுத்துட்டேன். நான் என்ன சொன்னேன்? அவன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு மணி. நாய் நன்றி உள்ள பிராணின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா சொல்ற? அதை பத்தி நம்ம கோவப்படக்கூடாது. நம்ம என்னைக்கு